ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வந்திருப்போம். அதுக்கு அடுத்தபடியாகவே நம்ம காலையிலேயே கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூர் போக போகிறோம். எந்த பஸ்லாம் பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் காலைல ஒரு 4 பஸ் இருக்குது. 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 9 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 8:15 ஒரு பஸ் இருக்குங்க. எந்த வண்டியில் பெர்மிஷன் கொடுத்தா வீடியோ எடுப்போம், இல்லைனா நம்ம பின்னாடி உட்காந்து கூட கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். எக்ஸ்டீரியர்லாம் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாங்க. ஏன்னா என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். ஏன்னா நேற்று அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுங்க. நீங்கள் பழைய வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஐகான்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 6:45 ஆச்சு. பார்ப்போம் நம்மளோட பஸ்ஸு எங்கே நிற்கிது, எப்போ வராங்க, எப்போ எடுக்கிறாங்க, எந்த பஸ்ஸுன்னு பார்ப்போங்க. ஒன்று வந்து பொள்ளாச்சி வழியாக போகிற பஸ் வந்து நம்ம காலைல அங்கே 8:45 கிளம்புங்களேன். அதே மாதிரி இங்கே 8:15 கிளம்ப. ஒரு வேளை அந்த பஸ்ஸே கிடச்சா ரொம்ப லக்கிங்க. சரி பார்ப்போங்க. பஸ் வரட்டும், பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் ஷாட்லாம் பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த வண்டி பார்த்தீங்களா மக்களே, திருச்செந்தூர்லேருந்து அறந்தாங்கி போகுதுங்க. நான் இந்த வண்டியெல்லாம் இன்ஸ்டாகிராமில் தாங்க பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆச்சு. நம்ம ஒரேடியாக சாப்பிட்டு ஏறிலான்னு பிளான் ஆகிடுச்சுங்க. பின்னாடி ஒரு ஹோட்டலில் சூடாக இட்லி போட்டிருந்தாங்க. இட்லி சாப்பிட்டு நம்ம பஸ் வந்துனே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்கணும். கொஞ்சம் இப்படின்ட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. விளாக் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் ஹாப்பியாக நம்ம எடுத்துக்கிட்டு விளாக் பண்ணலாங்க. பொங்கலே கொடுத்துருங்கண்ணா. பொங்கல் சூடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. காலையிலே சூடான வெண்பொங்கலுங்க, அருமையாக சாப்பிட்லாங்க. உளுந்து வடை கேட்டிருக்கேன். வா கொதிக்குதுங்க நல்லா. ஃபைனலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. நல்லா ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுங்க. ஒரு வெண்பொங்கல், ஒரு உளுந்து வடை சூப்பராக சாப்பிட்டாச்சு. நல்லா மிதக்கமாகவே இருக்குங்க. காலைல வெண்பொங்கல் சாப்பிட்டா ஒரு நல்ல எனர்ஜி இருக்குன்னு நினச்சா, பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சுங்க. இப்போ பஸ் ஒன்றும் வரல. 7:45 ஆச்சு. ஒரு 15 மினிட்ஸில் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, இது வந்து திருச்செந்தூர் ஈரோடுங்க, BS6ங்க, TNSTC கோவை, செந்தூர் எக்ஸ்பிரஸ் முன்பதிவுங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா. என்னாலா நம்ம உக்கடை வண்டி வந்துட்டாங்க. உக்கடத்து பம்பா ரம்மே சுற்றி விட்டேன். எஸ், நம்ம வண்டி வந்தாங்க. பயங்கரமாக இருக்குங்க ஸ்டிக்கருங்கெல்லாம். வண்டி பார்க்குறக்கே சும்மா லுக்காக பயங்கரமாக இருக்குங்க. நம்ம வண்டி வந்துட்டாங்க. கரெக்டாக 8:15 எடுக்க வேண்டியது கரெக்டாக 7:45 வந்துட்டான். நம்ம பெர்மிஷன் ஒன்றும் கேட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பார்ப்போம், நல்லபடியாக எடுத்து கொடுப்போம். ஸ்டிக்கரிங்கெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இருங்க, நான் உங்களுக்கு ரியல் கேமராவில் காட்டுறேன்.
மக்களே அந்த எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்டீரியர் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 8:15 எடுத்து நம்ம உக்கடம் வந்து 5:15 ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா எப்படி போகிறாங்க, மாட்டுத்தாவணி போகிறாங்களா, ஆரப்பாளையம் போகிறாங்களா, எல்லாமே போகிற வழியில் பார்க்கலாங்க. இந்த பஸ்ஸை நான் மெயினாக சூஸ் பண்ண காரணம் இந்த ஒட்டஞ்சத்திற்கு அப்புறம் பிரியற லைனுங்க, பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி. அதுக்காக தாங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விங்கிங் போட்ட பாடி பில்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம அசோக் லேலாண்ட் கேஎம்எஸ் பாடியில் ட்ரை பண்ணியிருப்போம். இன்னும் குளோபல் டிவிஎஸ் கூட ட்ரை பண்ணல. இன்றைக்கி செகண்ட் டைம் விங்கிங்கில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். மக்களே சீட்டுக்குள்ளே வந்தேன்னே இங்கே பாருங்கள். இந்த பிடிக்கிறது வந்து நான் வேறு எந்த வண்டியிலையும் பார்த்ததில்லைங்க. இந்த ஃப்ரண்ட்டில் அவரால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக இருக்குங்க. வேறு என்னென்ன புதுசாக இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. நிறைய விஷயம் இருக்கும் போடுறேங்க. அண்ட் இந்த SOS என்னன்னு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. அண்ட் ஃபைனலாக பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. ஒரு சூப்பரான ஜேர்னி அமையும் நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடச்சிருச்சுங்க. கரெக்டாக இங்கேருந்து மதுரைக்கு 131 கிலோமீட்டருங்க. கரெக்டாக எல்லா பஸ்ஸும் அவங்க சொன்னாங்க 3 hours கவர் பண்ணிடுவோன்ட்டு. பார்ப்போம். இங்கே 8:15 எடுத்துருக்காங்க. 11:15 அங்கே போகிறாங்களான்னு பார்க்கலாங்க. இந்த வண்டியில் தூத்துக்குடியிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் வரைக்கும் 310 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஃபைனலாக நம்ம மதுரை பைபாஸ் ரீச் பண்ணியாச்சுங்க. அங்கே போட்டிருப்பாங்க மதுரை, கோயில்பட்டி, ராமேஸ்வரம் எல்லாமே இந்த சைடுங்க.
மக்களே, இதோட பைபாஸ் எண்ட் ஆகுது மக்களே. கோயில்பட்டி பைபாஸ் வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 9:15. கோயில்பட்டி பைபாஸ் எல்லாம் தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிட்டு சார்ஜ் பண்ண ஃபோனுக்கு அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். செம தூக்கங்க. ஏன்னா நைட்டு நான் தூங்காதனால இப்பயும் கொஞ்சம் சொக்கிட்டு விட வந்துட்டேன். அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருக்கேன். பார்க்கலாம் மக்களே. இங்கேருந்து பார்க்க என்ன சிங்கமாக இருக்கார் பார்த்தீங்களா? அதுவும் இந்த பொள்ளாச்சி, கோவை, உக்கடம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி தாங்க வேறு லெவலு. கிளம்பலாங்க. செமையாக ஒர்க் ஆகுதுங்க. அப்படியே ரைட்டில் போயிடுவோங்க. திருநெல்வேலி அது திருநெல்வேலி பைபாஸுங்க. சாரி ஃபார் மிஸ்கம்யூனிகேஷன். அது திருநெல்வேலி பைபாஸுங்க. மக்களே, அந்த சைடு போதில்லைங்க. அதாங்க ராமேஸ்வரம் பைபாஸு. லெஃப்டில் போனோம்னா மதுரை சிட்டிக்குள்ளே போனாங்க. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். லெஃப்டில் மதுரை சிட்டி, அப்புறம் திருப்பரங்குன்றம், அங்கெல்லாம் போகலாங்க. மக்களே, இப்போ ஒரு ஃப்ளைஓவர் ஏறு மக்களே. நம்ம மேலே போனோம்னா சென்னை போயிடலாங்க. பட் நம்ம இப்போ கீழே போயிடுறோம். லெஃப்டில் மதுரை சிட்டின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இப்போ சிவகங்கை பைபாஸ் வந்து ரைட்லேருந்து ஜாயிண்ட் ஆகுங்க. மதுரை 3 கிலோமீட்டர் போட்டிருக்குங்களா?
மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுங்க. பக்கத்துலேயே நம்ம எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நம்ம வண்டி உள்ளே போகாதுங்க, வெளியே இறக்கி விட்ருவாப்புல. மதுரை ரீச் பண்ணியாச்சு. மதுரை மாட்டுத்தாவணியெல்லாம் 11 மணிக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம ஆரப்பாளையத்துக்கு ஒரு ½ அன் ஹவர், கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சுங்க. செம தூக்கமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. நம்ம மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறோம். அதுவும் எந்த வழியானா மதுரை, ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு வழியாக நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோங்க. அண்ட் பழனியிலேருந்து இந்த பஸ்ஸில் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். பழனியிலேருந்து கோயம்புத்தூருக்கு 2 மணி நேரத்தில் போகிறாங்களா இல்லையா, ஏன்னா நம்ம காரைக்குடி வந்து ரீச் பண்ணாங்க. இதுவும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி வண்டி தான். பார்க்கலாம் பழனியிலேருந்து கோயம்புத்தூர் 2 மணி நேரத்தில் போகிறாங்களான்ட்டு. இங்கே பார்த்தீங்களா மக்களே, நெல்லை எக்ஸ்பிரஸுங்க. கோயம்புத்தூர் டு நெல்லை, நெல்லையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. திருநெல்வேலி டிப்போங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் தாங்க. லெஃப்ட் சைடு போனோம்னா தேனி பைபாஸு, ரைட் சைடு போனோம்னா நம்ம திண்டுக்கல் பைபாஸுங்க. மக்களே, இந்த ஆரப்பாளையத்துலேருந்து அலங்காநல்லூருக்கு வெறும் 13 கிலோமீட்டருங்க. நம்ம இந்த பொங்கல் டைம் இந்த ஜல்லிக்கட்டு பார்க்குறக்காகவே வரணுங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அடங்காத காலை. இந்த படத்தோட டைலாக் எந்த படம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா பண்ணுங்க. மக்களே, நான் இந்த லைனில் மட்டும் அவ்வளோ டைம் நோட் பண்ணியிருக்கேங்க. தெருக்கு ஹோட்டல் இருக்குங்க. அதாங்க மதுரைனாவே ஒரு ஃபுட்டிங்க. நாங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேங்க மதுரையில். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் டைம் செட் ஆக மாட்டேது, எனக்கும் டைம் செட் ஆக மாட்டேது. வந்து ஒரு சில் விளாக் பண்ணுங்க, நல்லா ஃபுட்டியை அடித்து நாக் அவுட் பண்ணணும் மதுரையில். மக்களே, கரெக்டாக இந்த ஆரப்பாளையத்துலேருந்து பழனிக்கு 113 கிலோமீட்டருங்க. மேக்ஸிமம் 2.5 ஹவர்ஸில் போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இனி அப்படியே நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி தாங்க போகிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருவைகுண்டம் போகிறாங்க. தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து திருவைகுண்டம். ஆக்சுவலி இந்த வண்டியை மிஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த வண்டியை தான் பிடிச்சிருப்போம். அந்த வண்டி காலைல 7:45 திருவைகுண்டம்ல எடுத்து நம்ம கோயம்புத்தூருக்கு 6:30 வர மாதிரி ஷெடியூலுங்க.
மக்களே கரெக்டாக நம்ம இப்போ கிராஸ் பண்ணுறோம். ஆப்போசிட் வண்டி போகிறாங்க. கோயம்புத்தூரில் காலையில் 8:45 எடுத்து நம்ம தூத்துக்குடி 5:30 போகிற வண்டி இப்போ தான் கிராஸ் பண்ணால் நம்மளால் எடுக்க முடியல கிளிப்புங்க. வந்தோடனே 2 பேரும் ஒரே சேம் டைமில் ஹார்ன் அடித்தாங்க. அதுதாங்க ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு தனி வைப்புங்க. நம்ம வண்டியை பார்த்தா, நம்ம ஆப்போசிட் ட்ராக் வண்டியை பார்த்தாவே ஒரு சந்தோஷம் வந்துடுங்க. மக்களே ஆக்சுவலி வண்டி வாடிப்பட்டி போய் போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போது நம்ம அந்த சைடு தான் போயிருந்தோம். தெரில, நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க, போகிற வழியை பார்த்துட்டு. எஸ் மக்களே, வாடிப்பட்டி வழியாக தாங்க போகுது வண்டி. எதனாலும் தெரிலைங்க. மக்களே இப்போ அப்படியே லெஃப்ட் போனோம்னா கொடை ரோடுங்க. கொடைக்கானல் ரோடு வந்துடுங்க. வத்தலக்குண்டு வழியாக நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ணிடலாம். இந்த ரோடு தாங்க போகுது பார்த்தீங்களா. கொடை ரோடு பஸ்ஸெல்லாம் வருது பார்த்தீங்களா. அங்கேருந்து எல்லாம் கொடைக்கானல் பஸ்ஸஸ் தான் இருக்குங்க. மக்களே இதுலேருந்து ஒரு ரைட்டில் ஒரு ரோடு போவாங்க. அதுக்குள்ளே போனோம்னா திண்டுக்கல் சிட்டிக்கு போயிடுவோங்க. இப்போ நம்ம பைபாஸ் பண்ணி ஒட்டஞ்சத்திரம் கட் ஆயிடுவோங்க. மக்களே நீங்கள் திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போகிறீங்கன்னா இல்லை தேனி போகிறீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு தாங்க. லெஃப்ட் சைடு போனீங்கன்னா வத்தலக்குண்டு போய் கொடைக்கானல் போவோம். நம்ம ஆக்சுவலி இந்த வழியாக தான் போயிருங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கு. இந்த லெஃப்ட்டில் போனால் கொடைக்கானங்க, ரைட்டில் போனால் திண்டுக்கல் சிட்டிங்க. கரெக்டாக திண்டுக்கல் பைபாஸ் 1 மணிக்கு வந்திருக்கோங்க. கரெக்டாக இங்கேருந்து பழனிக்கு 54 கிலோமீட்ரு, பொள்ளாச்சிக்கு 122 கிலோமீட்ரு. மக்களே இது வரைக்கும் ஷார்ப்பான லஞ்ச் பிரேக் யாருமே கொடுத்தது இல்லைங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. கரெக்டாக 1 மணிக்கு நம்ம திண்டுக்கல் பைபாஸ் தானே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, வெஜிடேரியன். அங்கே வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணிட்டாங்க. நம்மளும் தண்ணி ஒன்றும் ஃபில் பண்ணவே இல்லைங்க. நான் உங்களுக்கு காலையிலேயே சொல்லியிருப்பேன் தண்ணி ஃபில் பண்ணணுன்ட்டு. ஸோ இங்கே ஃபில் பண்ணிட்டு நான் வந்துட்டு லஞ்ச் வந்து நான் ஆரப்பாளையத்தில் வாங்கிட்டேன். ஸோ தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிட்டு ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆன் டைமில் போயிட்டுருக்குங்க. முக்கியமாக மக்களே ஒரு சூப்பரான லஞ்ச் பிரேக்குங்க. செம ஹோட்டலுங்க, பியூர் வெஜிடேரியனு. எஸ் நம்மளும் தண்ணி ஃபில் பண்ணியாச்சுங்க. போயிட்டோம், சாப்பிட்டு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக 1:25க்கு கிளம்பியாச்சுங்க. லஞ்சு சூப்பராக முடிச்சாச்சு. நானும் முடித்தேன். இந்த மீனாட்சி பவனில் தாங்க நிப்பாட்டியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஹோட்டல்.
மக்களே இந்த லெஃப்ட் சைட்லேருந்து வருதலைங்க, இதுதாங்க தேனி பத்தலைக்குண்டு அந்த ரூட்டுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஒட்டன்சத்திரம் வந்தாச்சுங்க. ஒட்டன்சத்திரம் கரெக்டாக 150கெல்லாம் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மேஜரான ஸ்டாப்பு அங்கேருந்தாங்க. நமக்கு ஒரு சேலஞ்சே ஆரம்பிக்க போகுது. பழனி இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டர் தாங்க. எப்போ ரீச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2:30கெல்லாம் ரீச் பண்ணிடுவாங்க பழனி. பார்க்கலாம். வந்தாச்சுங்க. தாராபுரம் ரோடை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் சைடு போனால் தாராபுரம் போய் நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம பழனி போய் பொள்ளாச்சி போய் கோயம்புத்தூர் ரீச் பண்ணலாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு நான் பழனி ஜங்ஷனில் போய் சொல்கிறேங்க. மக்களே வாட்டர் சர்ப்ரைஸ் எல்லா ஜர்னிலும் இப்படி அமைஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. ஏதோ ரயில் கிராசிங் ஐ திங்க் ஸோ. இன்டர்சிட்டி மதுரை இன்டர்சிட்டின்னு தான் நினைக்கிறேன். பட் மதுரை இன்டர்சிட்டி 1:45 தான் கிளம்புவா. என்ன வண்டியாக இருக்கும்? எனி கெஸ்? கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பார்ப்போம். ட்ரெயின் வந்துருச்சுங்க. ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வருதுங்க. பார்ப்போம். மக்களே வேக்னைன் செம புல்ல பண்ணிட்டு வருதுங்க. செம புல் பண்ணிட்டு வருது பாருங்கள். அப்படியே வேக்னைன். ஐயோ ஓ மை குட்னஸ். டிரைவர் ஆனால் இப்படி வந்து மறைச்சிட்டாங்க மக்களே. மக்களே ஃபைனலி ரீச் NH-83 ஹைவேங்க. வண்டியோட புல்லு செமையாக இருக்குங்க. மேக்ஸிமம் அண்ணா 80 போகிறாரு. அதான் லாக் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போகல. நான் செக் பண்ணுறதுக்கு டபுள் டிவைஸ் இல்லைங்க. நான் கண்ணாக நேரில் பார்த்ததை சொல்கிறேன். அவ்வளோதாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோயிலுக்கு போயிடலாங்க. அண்ட் நம்ம கரெக்டாக 2:35க்கு பழனி வந்தாச்சுங்க. பாய் பாய். மக்களே நம்ம 2 குட்டி சப்ஸ்கிரைபருங்க. செம க்யூட்டுங்க. அவங்க அம்மா அதுக்கு வேறு லெவலுங்க. மக்களே இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:35 ஆச்சுங்க. நம்ம வண்டி 5:15க்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் லேட்டாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து கரெக்டாக 2 மணி நேரத்தில் நம்ம ரீச் பண்ணலாம் கோயம்புத்தூர். அப்படின்னா இப்போ 2:35, 3:35, 4:35க்கெல்லாம் போகிறக்கு சான்சஸ் இருக்குங்க. பார்ப்போம் நம்ம எத்தனை மணிக்கு போய் ரீச் பண்ணுறோன்ட்டு. ஆனால் 2 மணி ரீச் பண்ணுறவங்க தான் பார்க்குறேங்க. கரெக்டாக 2:35க்கு எடுத்துருக்காங்க. மக்களே நோட் பண்ணிக்கோங்க. இதுக்காக தாங்க நான் வந்திருக்கேன். இந்த வண்டியை சூஸ் பண்ணது இல்லைன்னா நான் தாராபுரம் வண்டி எடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி ஆகணுங்க. 2:35க்கு எடுத்துருக்கோம். இங்கே இருந்து பார்த்துக்கோங்க. மக்களே பஸ் ஸ்டாண்ட் விட்டு அப்படியே 2:42க்கு வெளியே போகிறாங்க. கரெக்டாக
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2:42க்கு 4:42க்கு கோயம்புத்தூரில் இருக்கமா இல்லையா, இதுதான் பெரிய டாஸ்க்குங்க. அண்ட் இந்த பஸ்ஸுக்கு ரூட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்சுங்க. புது தாராபுரத்து வழியாக போய் திண்டுக்கல் பைபாஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக உடுமலைப்பேட்டை தாங்க. உடுமலைப்பேட்டைக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பொள்ளாச்சி தாங்க. கிணத்துக்கடை ஸ்டாப் இருக்கா இல்லைன்னு நான் உங்களுக்கு நோட் பண்ணிட்டு சொல்கிறேங்க. மோஸ்ட்லி சில பஸ்ஸஸ் வந்து கிணத்துக்கடை நிற்க மாட்டான், பைபாஸ் ஏறிடுவான் மேலே, பார்த்துட்டு சொல்கிறேங்க. நம்ம பழைய பஸ் போகிற ரூட்டும் சொல்கிறேன், அதாவது பைபாஸ் இல்லாமல் நார்மலாக மடத்துக்குளம் போகிற பஸ் ரூட்டையும் சொல்கிறேங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி மடத்துக்குளம் போய் போகிற பஸ்ஸெலாம் இப்படி தாங்க போகும் நார்மலாக. இப்போ வந்து நம்ம பைபாஸ் கேட்டகரியில் போவோம். எந்த வழியாக போனால் மடத்துக்குளம் இந்த சண்முக நதி வழியாக மடத்துக்குளம் ரீச் பண்ணி உடுமலைப்பேட்டை போவோம். பட் நம்ம இப்போ டேரெக்டாகவே உடுமலைப்பேட்டை ரீச் பண்ணிடலாங்க. மடத்துக்குளம் போகாமே அதுக்கு ரீச் பண்ணிடலாம். NH83 மறுபடியும் ஜாயின் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி பொள்ளாச்சி வழியாக போகக்கூடிய சிடிசிஸ் எல்லாமே பொள்ளாச்சிக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இந்த NH83 ஏறினால பழனி ஸ்கிப் பண்ணிடுவாங்க மக்களே, ஒட்டஞ்சத்திரம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, டேரெக்டாக திண்டுக்கல் தாங்க. ஸ்லிப் ரோடன்ஸ் மக்களே, இதுதாங்க மடத்துக்குள்ளத்துலேருந்து வரலைங்க. அப்படியே பைபாஸ் பண்ணி உடுமலைப்பேட்டை பக்கத்தில் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு உடுமலைப்பேட்டை தாங்க. ஒரு சூப்பரான தூக்கங்க. தூக்கத்துக்கு அப்புறம் 3:25க்கு உடுமலையிலேருந்து எடுத்திருக்காங்க மக்களே. ஆனால் ஒரே ஒரு ஸ்டாப் தாங்க, பொள்ளாச்சி மட்டும்தாங்க. ஆனால் இந்த உடுமலைப்பேட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டுங்க. இங்கேருந்து கேரளா மூணார் இதுலேருந்து கட் பண்ணி போகலாங்க. நான் அந்த ரூட் சொல்கிறேங்க. நம்ம இப்போ ஒரு சிக்னலுக்கு பக்கத்தில் ஒரு லெஃப்ட் வருங்க, அதில் போனால் மூணாருங்க. அப்புறம் இந்த அண்ணா சிலைக்கு பக்கத்தில் ஒன்று லெஃப்ட் சைடு போனோம்னா தாராபுரம் போய்க்கலாங்க. இப்போ வந்து வரலை போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆனால் அந்த சைடு போட்டிருக்கு பார்த்தீங்களா தாராபுரம். இப்போ அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் ரோடு போங்க, அந்த ரோட்டில் போனோம்னா நம்ம மூணார் ரீச் பண்ணிடலாம். திருமூர்த்திவாலம் வழியாக கரெக்டாக சிக்னலில் போட்டாங்க வரங்க. கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அமராவதி மூணார் 88 கிலோமீட்டருங்க கரெக்டாக. மக்களே மழை வருது, வேறு லெவலுங்க. மக்களே, இது வந்து பொள்ளாச்சி பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. வால்பாறை கேரளாலாம் போகணும், வண்டி உள்ளே போகாது, இங்கே இருக்காங்க பார்த்துங்க. அது இல்லாமல் நம்ம வண்டி உள்ளே போகாதுங்க, வெளியவே நின்றுங்க. எல்லோரும் இங்கே இறங்கிக்குவாங்க. அதாங்க நான் சொல்லிட்டு இருந்தது வந்து இங்கே பழைய பஸ் இந்த புது பஸ் ஸ்டாண்டில் வந்து வால்பாறை, கேரளா, ஆனமலை, பரம்பிக்குளம் இதுக்கெல்லாம் பஸ் இருக்குங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் வந்து திருப்பூர், ஈரோடு, கரூர் எல்லாருக்கும் பஸ் இருக்குங்க. கரெக்டாக 4:05க்கெல்லாம் பொள்ளாச்சி வந்தாச்சுங்க. மேபி இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த 2 hours சேலஞ்ச் ஜெயிக்கிறோமா இல்லையான்ட்டு.
செம டிராஃபிக்காக இருக்குங்க அந்த ரோடு ஒர்க்னால. அந்த ஒரு ரோடு ஒர்க்னால தாங்க தலைவர் சுற்றி போகிறோம். முன்னாடி போகிறது வந்து பொள்ளாச்சி ஈரோடுங்க. பல்லடம் போய் திருப்பூர் போய் ஈரோடு போக. அலம்சப்பட்டி பைபாஸ் வந்தாச்சுங்க. இங்கே வந்து கற்பகம் காலேஜ் வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம லெஃப்டில் போனோம்னா பாலக்காடு கேரளாவை ரீச் பண்ணிடலாம். அதே ரைட்டில் போனோம்னா எல்என்டி பைபாஸ் போய் சேலம் பைபாஸ் ஜாயின் பண்ணிடலாங்க. மோஸ்ட்லி இந்த கூட்ஸு ட்ரக்கெல்லாம் கோயம்புத்தூருக்கு சிட்டிக்குள்ளே வராது. இந்த எல்என்டி பைபாஸ்லேயே போயிடுவாங்க. தேங்க்ஸ்ண்ணா. எடுத்தாச்சுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. யூடியூப் சேனல்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஃபைனலி கோயம்புத்தூர் உக்கடம் வந்து 5:20 ரீச் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தாங்க லேட் ஆகிடுச்சு. அந்த லேட்டுக்கு காரணம் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம பொள்ளாச்சியில் ஒரு டிராஃபிக்கு, அப்புறம் கிணத்துக்குள்ள உள்ளே போனதுனால நம்ம அந்த 2 hours வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2:42 எடுத்து இங்கே வந்து ஒரு 4:50 வந்திருந்தால் கூட பரவாயில்ல. பட் 5:20 தான் வந்தாங்க. இந்த வண்டி கிணத்துக்கடவு போனதுனால தாங்க அந்த டிலே. மற்றபடி இந்த வண்டி பழனிலேருந்து எடுத்துட்டாங்கன்னா உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி அப்படி வந்திருந்தாங்கன்னா 2 hours ரீச் பண்ணியிருக்கலாம். மொத்தமாக ஜேர்னி பற்றி சொல்லணும்னா காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சு இங்கே 5:20 ஒரு சூப்பரான ஜேர்னி. நம்ம தூத்துக்குடியிலேருந்து 310 ரூபாயில் கோயம்புத்தூர் உக்கரம் வரைக்கும் வந்துடலாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க, நம்ம மதுரையிலேருந்து 2 வழியாக போகலாங்க. ஒன்று தாராபுரம் வழி, இன்னொன்று வந்து நம்ம பழனி வழிங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுவாங்க. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடியில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ப்ரீமியம் சர்வீஸ் எல்லாம் கவர் பண்ணணுன்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்ஸை கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான ஜேர்னியில் மீட் பண்ணலாம். டாடா.